அண்ணே வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. அப்புறம் உங்கள் வேலை எப்படி போகுது? சேலரிலாம் கரெக்டாக வருதா? எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகுதுண்ணே? ஓ அதுவா, பேங்க் ஆஃப் பரோடா. அந்த பேங்க்கில் தான் தம்பி சேலரிலாம் போட்டு வருவாங்க. ஏண்ணே எஸ்பிஐயில் சேலரி வராதா உங்களுக்கு? இல்லைங்க தம்பி, பேங்க் ஆஃப் பரோடாவில் தான் சேலரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணே இது ரொம்ப தப்புண்ணே. நமக்கு சேலரி எல்லாமே எஸ்பிஐயில் தான் கிரெடிட் ஆகணும். ஏன்னா எஸ்பிஐயில் தான் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆமாண்ணே, எஸ்பிஐயில் தான் நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. நாங்கள் எல்லோரும் எஸ்பிஐயில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஏன்னா எஸ்பிஐயில் தான் வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி 40 45 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. உடனே எஸ்பிஐக்கு நீங்கள் மாறுறதுக்கு ட்ரை பண்ணேன். என்ன அப்படியா? எஸ்பிஐயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? சரிங்க தம்பி, இப்போ எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் எஸ்பிஐயில் சம்பளம் வர மாதிரி வைக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? யாரை போய் பார்க்கணும்? ஏதாவது சொல்லுங்களேன். அண்ணே நீங்கள் தனியாக போனீங்கனாலோ இல்லை ஒரு குரூப்பாக போனீங்கனாலோ மாற்ற மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணணும். யூனியன் மூலியமாக போய் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பேசுனீங்கன்னா தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கணும். சரிங்க தம்பி, ஆனால் எந்த யூனியனில் ஜாயின் பண்ணுறது? புற்றீசல் மாதிரி நிறைய யூனியன்கள் இருக்குது. இதில் எதில் போய் ஜாயின் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அண்ணே தொழில் சங்கன்றது தொழிலாளர்களுக்கானதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் சட்டங்கள்லாம் நன்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்ச ஒரே சங்கம் பாரதிய மஸ்தூர் சங்கம் தான். இந்தியாவின் முதன்மை சங்கமான பாரதிய மஸ்தூர் சங்கத்தில் இணைஞ்சிருக்கிற பாரதிய 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தோட நிர்வாகிகளை நேரடியாக போய் பாருங்கள். அவங்க உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை சொல்லுவாங்க. ஓ அப்படியா தம்பி, இதோ உடனே போய் நம்ம பாரதிய 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்க நிர்வாகிகளை போய் பார்த்து நேரடியாக நானே போய் பேசுகிறேன் தம்பி. நல்ல முடிவுனே, உடனே போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்க தம்பி, நான் போயிட்டு வரேன்.